ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலும் உங்கள் யாவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பொழுது யாக்கோப்பு, உன் சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு இன்று விற்றுப்போடு என்றார். நான் சாகப் போகிறேனே, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்று சொல்லி யாக்கோப்புக்கு விற்றான் என்பதாக நான் படிக்கிறோம். யாத்திரா புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும்போது, அப்பொழுது நீ பார்வோனோடே சொல்ல வேண்டியது, இஸ்ரவேல் என் குமாரன், என் சேஷ்டபுத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி அவனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அனுப்ப மாட்டேன் என்பாயாகில் உன் குமாரனை, உன் சேஷ்டபுத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்று தேவன் மோசேயிடத்திலே சொன்னார். சேஷ்டபுத்திர பாகன் என்று சொன்னால் முதலில் பிறந்தவனுக்கு தன் தகப்பனுடைய ஆசைகளில் இரட்டிப்பான பங்கு கொடுக்கப்பட வேண்டும். தகப்பன் ஒரு வேளை ராஜ்யபாரம் செய்கிறவனாய் இருந்தால் அந்த ராஜ்யபாரத்தின் தலைமை பொறுப்பு, அந்த ராஜ்யத்தை முதலில் பிறந்த அல்லது சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றவன் அதை பெற வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக, கட்டளையாக இருக்கிறது. தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம்.